ஜேசன் சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய இயக்குனராக, ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் சொல்கிறாங்களே, இப்போ அந்த வருஷம் இருக்கு இல்லையா, ஒரு தரமான படத்தை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்ட இயக்குனர். இங்கே நிறைய பிரம்மாண்ட இயக்குனர் டுபாகூர் இயக்குனராக தான் இருக்கிறான். எங்க சிக்மானா என்ன? சிக்மானா வந்து ஒரு லோடர் வுல்ஃப் பர்சனாலிட்டி தான் சிக்மான்னு சொல்றாங்க. பச்சை தமிழ்ல சொல்லுங்க, பளிச்சுன்னு சொன்னா, அதாவது தன்னைத்தானே தனியாக செதுக்கிக் கொள்ளக்கூடியவன், தன்னம்பிக்கை நிறைந்தவன், தன்னைத்தானே செதுக்கிக்கிறவன். இப்போ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிறோன்னா தம்பி, ஜேசன் சஞ்சய் தாத்தாவும் வேணாம், அப்பாவும் வேணாம், அப்பாவும் வேணாம், நீங்கள் ஆளாகவே இருந்துங்க. இது என் பாதை தனித்துவமான பாதைன்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, என்னை விட்டு. பொருத்தமான பேர் சிக்மான்றது நிறைய பேர் தெரியாது சித்தார்த். சிக்மானா என்னன்றது தெரியாது. அதாவது ஜேசன் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய மகளுக்கு ஜோடியாக நடிக்க வைக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது கொஞ்சமாச்சும் அறிவு வேணுங்க. அவன் டைரக்ஷன் கனவில் போயிட்டுருக்கிறான் சார். நான் ஜேம்ஸ் கேமரூன் லெவலில் பேசிகிட்டு இருக்கிறேன். இவன் ஒரு கேள்வி, அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்டால், நீ வருவாய் என்ன கேட்டால், நான் வந்து ஏன் அது வந்து விஜய் மகன் தான் நடிக்கணுமா? ஜேசன் சஞ்சய் நாளைக்கு வந்து நான் வந்து கதாநாயகன் நடிக்கிறதுக்கு தயார்னு சொன்னால் அத்தனை ப்ரொடியூசர் லைனில் நிற்பாங்க. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சித்தார்த் வணக்கம். விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் விஜய் அவர்கள் இயக்குனராக கால் தரத்தை பதிச்சிருக்கிறாரு. அவர் இந்த பயணத்தில் சினிமாவில் வெற்றி பெறுவாரா? எப்படி பார்க்குறீங்க? வெற்றி பெறணுன்றது தான் என்னுடைய எண்ணம். எனக்கு ஒன்றும் டவுட்டை, படம் டீசர் நான் பார்த்தேன். ஒரு ஹாலிவுட் பிக்சர்ஸ் ரேஞ்சில் தரமான படைப்பாக தான் இருக்குன்றது அந்த டீசரில் நமக்கு தெரிய வருது. ரெண்டாவது, மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமான்னு ஒரு கேள்வி பார்க்க தெரியுமா? மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமான்னு. அப்பா நடிகன், மகா நடிகன், தாத்தா அந்த மகா இயக்குனர் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து இது மிஸ் ஆகும் இல்லையா? அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஜேசன் சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய இயக்குனராக, ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் சொல்கிறாங்களே, இப்போ அந்த வருஷம் இருக்கு இல்லையா, ஒரு தரமான படத்தை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்ட இயக்குனர். இங்கே நிறைய பிரம்மாண்ட இயக்குனர் டுபாகூர் இயக்குனராக தான் இருக்கிறான். டுபாகூர் இயக்குனராக தான் இருக்கிறான். பிரம்மாண்ட இயக்குனர்லாம் டுபாகூர் ஆகிட்டான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே. பட்டு நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான படத்தை கொடுக்கக்கூடிய வந்து அந்த மாதிரி வந்து ஜேம்ஸ் கேமரூன் மாதிரி. நீங்கள் சொன்னோன்னா பிரம்மாண்ட இயக்குனர்னா உடனே நீங்கள் சங்கர்கிட்டே மணிரத்னக்கிட்ட போயிடுங்க. நான் ஜேம்ஸ் கேமரூன் லெவலுக்கு திங்க் பண்ணுறேன். வரட்டும், உலக அளவில் வந்து தரமான படங்களை தரக்கூடிய ஒரு இயக்குனராக வரட்டுன்றது தான் தம்பி ஜேசன் சஞ்சய். எனக்கு நம்பிக்கை, எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன். அவங்க அப்பா சொல்கிற பதில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். கான்ஃபிடெண்ட்டாக நான் இருக்கிறேன். எனக்கு அந்த அந்த ஸ்கோப் படம் பார்க்கும்போது தெரியுது எனக்கு. அவனுக்கு பின்னாடி எவ்வளோ வலி உழைப்பு இருக்குன்றதுலாம் வேறு விஷயம். அது நம்ம தனியாக பேசணும், படம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம பேசுவோம். பட் இந்த டீசரில் எனக்கு தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தம்பி வந்து சூப்பராக வந்து ஒரு பெரிய இயக்குனராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடிகராக அவர் இறங்குறதுக்கும் நடிகராக இயங்குறதுக்கும் அவருக்கு விருப்பமே இல்லாத மாதிரியும், அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷன்லேயும் தான் விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியும். இல்லை, அப்படி தான் வந்து இருக்குது சித்தார்த். ஏதாவது இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம பேசுவோம். இப்போது சிக்மானா என்ன? சிக்மானா வந்து இப்போது ஆல்ஃபா காமா அப்படின்னு இந்த பர்சனாலிட்டி வைஸாக சில பேரை சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி பர்சனாலிட்டி ஒரு வேர்டு சொல்கிறாங்க. பர்சனாலிட்டி வைஸ்னால் சில பேர் டுபாகூர்ன்றாங்க. இது டுபாகூர், வாட் இஸ் த டுபாகூர்? இந்த படத்தில் கூட கேட்பாங்க. கமல் படத்தில் ஏதோ ஒரு பஞ்சதந்திரம் படத்தில் கூட கேட்பாங்க. இல்லை டுபாகூர், வாட் இஸ் த டுபாகூர்? டுபாகூர்னு கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இல்லை அனிமல் படம் வந்துச்சுல சார். எதுனா நான் சொல்கிறது கேட்டினா, ஒரு ஆளுமை வந்து ஒரு கல்ட்டை சொல்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தெனாலிராமன் மாதிரி ஒருத்தரை சொல்கிறதா இருந்தாலும் சரி கேட்டினா, சில பேர் சொல்கிறாங்களா போலியான நபர் சொன்னால் டுபாகூர்ன்றாங்க. வாட் இஸ் த டுபாகூர் மீன்ஸ் என்ன? ஒரு போலியான மனிதரை டுபாகூர்னு சொல்கிறாங்க. சிக்மானா என்ன? சிக்மானா வந்து ஒரு லோடர் வுல்ஃப் பர்சனாலிட்டி தான் சிக்மான்னு சொல்கிறாங்க. பச்சை தமிழில் சொல்லுங்க, பளிச்சுன்னு சொன்னால், அதாவது தன்னைத்தானே தனியாக செதுக்கிக் கொள்ளக்கூடியவன், தன்னம்பிக்கை நிறைந்தவன், தன்னைத்தானே செதுக்கிக்கிறவன். இப்போ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிறோன்னா தம்பி, ஜேசன் சஞ்சய் தாத்தாவும் வேணாம், அப்பாவும் வேணாம், அப்பாவும் வேணாம்,
நீங்கள் ஆளாகவே இருந்துங்க. இது என் பாதை தனித்துவமான பாதைன்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, என்னை விட்டு. பொருத்தமான பேர் சிக்மான்றது நிறைய பேர் தெரியாது சித்தார்த். சிக்மானா என்னன்றது தெரியாது. சிக்மானா வந்து தனித்துவம் வாய்ந்தவன். இப்போது ஸ்டால்வார்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸ்டால்வார்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தீர்க்கமானவன். ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ சிக்மானா தனித்துவம் வாய்ந்தவன், ஸ்டால்வார்ட்னா தீர்க்கமானவன். தீர்க்கமானா எடுத்து முடியல உறுதியாக இருக்கிறவன் தீர்க்கமானவன். புரியுதா சொல்கிறது? அவங்க அப்பா மாதிரி கூட வச்சுங்களேன், அது சந்தோஷப்படுவீங்களா நீங்கள்? இல்லை, ஏன்னா வந்து முதலமைச்சர் ஆகிய தீரணும்னு சொல்லி தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொன்னால் அப்படி சொல்லலாம் இல்லையா? அதில் வேவரிங் இருந்தால் தான் பிரச்சனை நமக்கு. ஆனால் சில நேரத்தில் வேவரிங் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் வந்து அந்த முதலமைச்சர் அந்த கோலில் வந்து தீர்க்கமாக வந்து இருக்கிறான் அப்படின்றது தெரிய வருது. யார்? விஜய் சொல்கிறேன் நான். அப்போது ஸ்டால்வார்ட், விஜய் வந்து ஸ்டால்வார்ட் அப்படி கூட இருக்கு. சிக்மான்னா தனித்துவம் வாய்ந்தவன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தனித்துவம் வாய்ந்தவன், சுயமாக செயல்படக்கூடியவன், ஒரு சுயம்புவாக இருக்கிறவன், தன்னைத்தானே வந்து செதுக்கிக்கிறவன், இப்படி வந்து வார்த்தை சிக்மான்ற மீனிங் அதுதான். அந்த வகையில் வந்து பொருத்தமான ஒரு பேராக இருக்குது. கதை என்னன்றது நம்ம வந்து, ஏன்னா கதையும் அவனுக்கு தான், கதையே வந்து ஜேசன் சஞ்சய் தான் கதை. அதுக்கு பிறகு வந்து டைரக்ஷன். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டீசர் பற்றி பெரிய அளவில் வந்து இந்த சினிமாவில் வந்து அப்பட்டக்கரெலாம் இருக்கிறான்ல, இந்த சிலாகிக்கிறவன் இருக்கான்ல, எவனும் சிலாகிக்கலை. அதே வந்து விஜய்னா பயங்கரமாக சிலாகிப்பானுங்க. ஏன்னா அவன் கோல்டு காயின்லாம் கொடுக்குறான். இவன் கோல்டு காயின் கொடுக்குறவன் கிடையாது, கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் எவனும் பேச மாட்டேங்கிறான் இந்த டீசரை பற்றி. நாம் பேசுவோம். ஒருத்தன் வந்து தன்னிச்சையாக வந்து சுயம்புவாக நின்று, அதுவும் லைக்கா ப்ரொடக்ஷனில் சேர்த்தே வந்து இவனையும் சேர்த்தே சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன்லேயும் ஒரு பார்ட் இருக்குன்ற மாதிரி, யார்? ஜேசன் சஞ்சய். அப்போது வந்து இந்த இடத்துல வந்து அப்புறம் உடனே பணம் எங்கேருந்து வந்துடுவான். பணம் அவங்க அம்மா கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஓட்டாணி குடும்பம் ஒன்றும் கிடையாது. ஓட்டாணி குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருப்பார் வந்து எஸ்எஸ்சி, நான் கேட்குறேன் இல்லையா? அது மாதிரி வந்து அப்படி இருக்கலாம். ஆனாலும் உழைப்பு முழுவதுமே வந்து சிந்தனை ஆற்றல், அறிவாற்றல், இந்த படைப்பாற்றல் எல்லாமே வந்து யாரும் வந்து யார்கிட்டையும் வந்து இரவல் வாங்கலை. அப்பங்கிட்டையோ தாத்தாக்கிட்டையோ இரவல் வாங்கலை. சுயமாக வந்து வரான். அதை நான் வந்து உண்மையிலேயே நான் வந்து பாராட்டுறேன். எப்படி வந்து அஜித் வந்து தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டாரோ, இப்படி பல பேர் இருக்கிறாங்க சினிமாவில். அந்த மாதிரி இப்போ வந்து சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டாக்க, அவருக்கு வந்து எந்த அப்பாவும் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து சப்போர்ட்டிங் கிடையாது. வாய்ப்பு வந்தது, அதை வாய்ப்பை பயன்படுத்தாரு. வாய்ப்பு கொடுத்தவங்க வந்து வாழ்க்கை கொடுத்தவங்க பேசலாம், அது வேறு விஷயம். அது வந்து சிவகார்த்திகேயன் தனுஷ் பிரச்சனை அது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தால் கூட அங்கே டைரக்ஷனுக்கும் வந்து யாருடைய துணையும் இல்லாமல் சுயம்புவாக வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் உழைப்புன்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம் அது உண்மையிலேயே. சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடையிட்டோம். வாழ்த்துக்கள். இப்போவே பரிபூர்ணமான ஆழ்மனதின் அடித்தளத்திலிருந்து என்னோடய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். ஆழ்மனதின் அடித்தளத்திலிருந்து வாழ்த்துக்கள், அடிமனசுலேருந்து அடித்தளத்திலிருந்து வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். சக்ஸஸ் ஆகும், 100% சக்ஸஸ் ஆகும். இப்போ நீ வருவாயனை அவங்க அப்பனே ஆச்சரியப்படுற அளவுக்கு சக்ஸஸ் ஆகும். போதுமா? அவங்க பாட்டுனே வந்து அதிசயத்தக்கிற அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் படம். இப்போ நீ வருவாயன இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் வந்து இந்த படத்தினுடைய 2வது பாட்டு எடுக்க போகிறது நல்ல விஷயம். இது லூஸ் தரமா அவன் பேச்சு எதுங்க? அவன் தான் லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கிறான். அது சரி விடுங்க, என்ன கேளுங்க. அதாவது ஜேசன் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய மகளுக்கு ஜோடியாக நடிக்க வைக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது கொஞ்சமாச்சும் அறிவு வேணுங்க. அவன் டைரக்ஷன் கனவுல போயிட்டுருக்கிறான் சார். நான் ஜேம்ஸ் கேமரூன் லெவலில் பேசிகிட்டு இருக்கிறேன். இவன் ஒரு கேள்வி, அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்டான். நீ வருவாய் என்ன கேட்டால் நான் வந்து ஏன் அது வந்து விஜய் மகன் தான் நடிக்கணுமா? விஜய் ராஜகுமாரன் தேவயானி மகள் தான் நடிக்கணுமா? பைத்தியம் மாதிரி பேசுகிறேன். நீங்கள் பாருங்க வச்சுக்கிறீங்க ஏங்க, ராஜகுமார் பாருங்க, நீ எடுத்ததே ஒரு 2 படம், அப்புறம் நல்லா கோவம் வந்துடும். இன்னும் 10 படம் எடுத்து 5 படம் ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி பேசிடுங்க, 5 படம் நேஷனல் அவார்டு பேசுகிறேன். நீ எடுத்ததே ஏதோ ஒரு படம் ஓடிச்சுன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் மகளை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? என் மகள் வந்து இந்த கதைக்கு வந்து நான் வந்து தேர்வு செஞ்சுருக்கேன் கதாநாயகின்னு நீங்கள் சொல்லலாம். விஜய் இப்போ மகனை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஜேசன் சஞ்சய் எப்படி சொல்லுவீங்க? எனக்கு புரியல. எனக்கு ஒரு ஆசை இருக்குது. விஜயோட மகனை நடிகர் ஒரு ஆசை. நீங்கள் நடிகனாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். இந்த நடிகனாக அவர் வந்து பல படங்கள் நடிச்சிருக்கும் போது அந்த நடிப்பு வந்து காம்பினேஷன் வந்து கரெக்டாக இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லலாம். அவன் கனவுகளோட வந்து டைரக்ஷனுக்கு போயினுறான்.
நானும் பார்க்குறேன் ஊடகங்களில் சும்மா 10 ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஆளை பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா என் மகளுக்கு வந்து ஜோடியாக வந்து நான் வந்து செகண்ட் பார்ட் எடுக்க போகிறேன், நீ வருவாய் என்ன செகண்ட் பார்ட் எடுக்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் விஜய் நடிச்சிருந்தா கூட அர்த்தம் இருக்குது. அதில் நடிச்சது பார்த்திபனும் அஜித் தான் நடிச்சிருக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வந்து அந்த படத்தை விஜய் நடிச்சிருந்தா கூட நீங்கள் சொல்லலாம், ஏதோ லிங்க் பண்ணலாம். பைத்தியம் மாதிரி பேசினுக்கிறான் அவன் வந்து. நீங்கள் அப்புறம் எதோ வேறு எதனா கேளுங்க. அவன் இப்படி தான் கெடுத்து குட்டிச்சவராகுது. ஒரு கனவோடு போயிட்டுருக்கிறான். அவன் சினிமா வந்து கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஊன்னு சொன்னா லைன் நிற்பாங்க. அதுதான் ஜேசன் சஞ்சய் நாளைக்கு வந்து நான் வந்து கதாநாயகன் நடிக்கிறதுக்கு தயார்னு சொன்னால் அத்தனை ப்ரொடியூசர் லைனில் நிற்பாங்க. ஏன்னா அவருக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஆனால் விஜயோடைய சப்போர்ட் எதுவுமே இல்லை. நான் எதுவும் இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா அவன் வந்து டைரக்ஷன் கனவோடு போயிட்டான். அவன் சினிமாவில் நடித்தா கூட நீங்கள் சொல்லலாம். அவர் நடிகராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவன் அடுத்தது விஜய் சேதுபதி வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே அவன் வந்து வேறு வந்து ஒரு மசாலா நடிகரை வச்சு நம்ம இப்போ வந்து விஜய் சேதுபதி மசாலா ஆக்டர் கிடையாது, மசாலா ஹீரோ கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது நான் டைரெக்டாக சொல்லிடுறேன் மசாலான்னு சொல்லிட்டு ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்கிறேன். விஜய் சேதுபதி ஆக்ஷன் ஹீரோ கிடையாது. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வைஸாக தேர்ந்து செய்து நடிக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு கதாபாத்திரத்தை வச்சு வந்து சில நேரங்களில் பதார்த்தமாகவும் நடிக்கக்கூடிய ஆள். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இடத்துல வந்து அவன் சொன்னால் அவனுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கணும். அவன் ஏன் வந்து வேறு யாரும் சொல்லக்கூடாதா? அஜித் சொல்லக்கூடாதா? இல்லை சிவகார்த்திகேயன் சொல்லக்கூடாதா? இல்லை வந்து இப்போ இன்றைக்கி வந்து சிம்புவை சொல்லக்கூடாது, இல்லை தனுஷ் சொல்ல யாரும் சொல்லலாம்ல. விஜய் சேதுபதி சொல்கிறாலே அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் திங்க் பண்ணுறான்னு அர்த்தம். இதை கூட புரிஞ்சிக்க முடியாதா? சும்மா நானும் வந்து பார்க்குறேன். நான் நீ ஒரு வயன படம் செகண்ட் பார்ட் எடுத்துட்டேன். நான் வந்து விஜயோட மகனும் வந்து எதுக்கு இருந்தாலும் ஒன்றும் புரியவே இல்லை. ஏன் விஜய் மகனை தவிர வேறு யாரும் நடிக்க முடியாதா? அவருக்கு ஒரு சின்ன நப்பாசை. எதுக்குன்னு கேட்குறேன் நான். வேறு யாரும் வந்து இளம் ஹீரோக்கள் யாருமே இல்லையா? இளம் ஹீரோக்கள் வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்கள் யாருமே இல்லையா? பைத்தியம் இல்லை. காரணமாக சொல்லணும் எதுக்காக வந்து நடிக்கிறேன். விஜய் நடிச்சிருந்தானா சொல்லலாம், விஜய் சார் வந்து மகன் நடிச்சு வரலாம், ஏதோ சொல்லலாம் செகண்ட் பார்ட் அடி போகிறோன்னு சொல்லலாம். அது நடிச்சது அஜித் மகனை சொன்னால் கூட அர்த்தம் இருக்குது. அஜித் மகனே இப்போ இருங்க நான் சொல்கிறேன். அஜித் இல்லை சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு வேலை இருந்தால் சொன்னேன். சம்மந்தமே எல்லாம் பிடிச்சி அவனை இழுத்துன்னு இருக்கக்கூடாது. இப்போ நானே சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வேணால் சொல்லுங்கள், அடுத்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து இயக்கிற அந்த வாய்ப்பு வந்து நானும் வந்து தேவையான ஒரு படம் போட்டு ஒரு அடுத்த படம் நான் அந்த படத்தை வந்து தம்பி வந்து ஜேசன் சஞ்சயா இயக்கணும்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இது சும்மா சம்மந்தமே நடிக்கவே விருப்பமே இல்லாதவன் நடிக்கிறது அந்த வந்து அந்த ஃபீல்டில் அவன் இதுவே இல்லாதவன் வந்து நான் வேறு ஒரு ஃபீல்டில் போயிட்டு நான் நீ நடிக்கவா, நான் வந்து நீ ஒரு செகண்ட் பார்ட் எடுக்கிறேன், இதே எடுக்கிறேன், அதில் என் மகளுக்கு ஜோடியா நீ நான் அப்புறம் ஏதாவது சொல்லிவிடுவேன். வேணாம் வேறு போங்க, அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க. பின்ன இல்லை சித்தார்த், எப்போவுமே ஒன்று சொல்கிறேனே, சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தில் வந்து நானும் பார்த்துருக்கிறேன். வந்து நிறைய வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னா நீ பேசிட்டு வர. நிறைய சினிமாவில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காக தன் பக்கம் கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காகவே மகேந்திரன் வந்து ஒரு பெரிய இயக்குனரா சொன்னது யார்? மகேந்திரனா யார் தெரியல? தெரியும். எப்படி வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து பெங்காலி படங்களெல்லாம் வந்து எடுக்கக்கூடிய சத்யஜித் ரே எப்படி வந்து ஒரு பெரிய அந்த மாதிரி வந்து பெரிய லெஜண்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீ அவரு மகேந்திரன் சரியில்லைன்னா நாளைக்கு பாலு மகேந்திரன் சரியில்லை, பாரதி ராஜா சரியில்லை, பாலச்சந்தர் சரியில்லை, நீ தான் பெரிய அப்பாட்டக்காரன்னு பேசுவேன். பைத்தியமால பேசினுக்கிறான். ராஜகுமாரன் தான் சொல்கிறேன். நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு செக் பண்ண முதலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யாரையும் வந்து நம்ம வந்து பெரிய இப்போ நான் சொல்கிறேங்க, நம்ம வந்து இப்போ மிஷ்கினை நீங்கள் போகிற போக்கில் வந்து புறந்தள்ள முடியுமா? தனிப்பட்ட கேரக்டர் வச்சு இல்லை மேடையில் பேச வச்சு என்ன மாதிரி படம்லாம் சில 4 படம் ஃபெயிலியர் படம் கொடுத்துருக்கலாம். அந்த வெற்றி தொழிலாம் கிடையாது. சில படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து அந்த பிசாசு படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பிசாசு ஒரு படம் போதும், பல படங்கள் சொல்ல முடியும். மிஷ்கின் அந்த பிசாசு ஒரு படம் சொல்லுங்கள், அவன் இயக்குனர் இல்லையா? சும்மா வந்து ஏதோ ஒரு படம் நீங்கள் இயக்கிட்ட, அது ஒரு படம் ஏதோ அந்த டைமில் ஏதோ ஃப்ளூக்கில் ஓடிச்சு அந்த சூழ்நிலை, அதை வச்சுட்டு ஃபுல்லாக நான் நீ வருவேன் என்ன நான் செகண்ட் பார்ட் எடுப்படுறேன். எவ்வளோ ஏன் வேறு உனக்கு கதையை புதுசாக வேறு எதுவும் கதை எடுக்க தெரியாது உனக்கு, அதையே பிடிச்சி தூங்கிட்டு இருப்பேன். நீ வருவாய் என்ன 90s கிட்ஸ் படத்துக்கு இன்றைக்கி வர சும்மா வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு போங்க வேணா. சரி அப்படியே எடுத்துகிட்டு போயேன். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேசன் சஞ்சய் தான் வரணும் நொட்டணுன்றல்ல, அது எதுக்குன்னு கேட்குறேன் நான். அது தேவையில்லாத வேலை. இதெல்லாம் நல்ல டாக்டரை பார்க்கணும் முதல்ல. ராஜகுமாரன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நல்ல டாக்டர்.
நல்ல டாக்டரை பார்க்கணும், நல்ல வந்து தகுதி வாய்ந்த மனநல மருத்துவரை வந்து ராஜகுமாரன் பார்க்குறது நல்லது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.